குருவே துணை. நம் வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மகர லக்னத்துக்கு சந்திரன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். மகர லக்னத்துக்குலாம் வந்து சந்திரன் வந்து 7ஆம் அதிபதியா வராரு. 7ஆம் அதிபதி அப்படின்னா கலஸ்திர ஸ்தானாதிபதி. அதாவது ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவர், இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சந்திர பகவானா வராரு. அந்த மகர லக்னத்துக்குலாம் வந்து சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனா இருந்தா அவர் வந்து மறைஞ்சு இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா திருமண வாழ்க்கை வந்து நல்லதா அனுப்பிச்சு கொடுப்பாரு. தேய்பிறை சந்திரனா இருந்தால் இருக்கலாம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அந்த கேந்திராதிபதி தோஷத்தை ஏற்படுத்தி விடுவார். சந்திர பகவான் வந்து சுபகிரக வரிசையில் வரும்போது அந்த 15 நாளைக்கு வந்து வளர்பிறை சந்திரனா வரும்போது அவர் வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. கேந்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்களை உண்டு பண்ணுவார். அதே மாதிரி அந்த தசையில் வந்து மார்காதிபதியும் வராரு, மார்காதிபதியாகவும் வராரு அந்த மகர லக்னத்துக்கு. அப்போ அந்த மார்காதிபதி வந்து மார்கஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருந்தாலோ அவர் வந்து மார்காதிபதியாக வரும்போது இந்த கெடுதல்கள்லாம் செய்வார். அந்த திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். சந்திர பகவான் அப்படிங்கிறது வந்து தாய்க்கு காரகராக வர்றதுனால அவ்வளோக்கு செய்ய மாட்டார். செய்யலைன்னா ஒன்றும் திசை நடக்காமல் இருக்கணும். திசை நடக்காமல் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மார்காதிபதியாக வரும்போது தசை நடக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு வாழ்க்கையில் தசை நடந்தால் கொஞ்சம் அந்த தசைக்கு தகுந்த கொஞ்சம் கெடுதல்கள் ஏன்னா செஞ்சு நிவர்த்தி பண்ணிவிடுவார். ஏன்னா தாய்க்கு காரகராக வரும்போது அந்த தசை நடக்கும்போது இதெல்லாம் செஞ்சுட்டு நிவர்த்தி பண்ணிடுவார். இல்லை சுபகிரகத்தின் தொடர்பு இருந்தால் எந்த கெடுதல்களும் மார்காதிபதியாக வந்தாலும் கெடுதல்கள் இல்லை, குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் சுபகிரகத்தோடு இருக்கும்போது கெடுதல்கள் நடக்காது தசை வந்தாலும். மற்றபடி வந்து உங்களுக்கு சந்திர பகவான் வந்து தேய்பிறை சந்திரனா இருந்தால் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. தேய்பிறை சந்திரனா இருந்து அவர் வந்து நல்ல இடத்துல இருந்தார்னா பிரச்சனை இல்லை. வளர்பிறை சந்திரனா இருந்தால் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து சுகபோக வாழ்க்கையாக இருக்கும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும். மகர லக்னத்துக்கு வாழ்த்துக்கள்.